எல்லாருக்கும் வணக்கம். நேற்று போட்ட வீடியோக்கு கொஞ்சம் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து இந்த செடி பற்றி கேட்டிருக்காங்க. இது வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இது வந்து ஹைட்ரோஃபில்லா. இதெல்லாம் பன்னிக்காட்டில் வாங்கினது. இதெல்லாம் ஏன் இங்கே வச்சுருக்கேன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட 10 பாட் வந்தது. அந்த 3 பாட்டில் இருக்க செடி அழுகிடுச்சு. ஆனால் இன்னும் வச்சுருக்கேன். உள்ளே வந்து சில வாட்டி செடி இருந்து திருப்பி முளைச்சி கூட வரலாம். அதனால் 3 பாட் அப்படி தான் வச்சுருக்கேன். மேபி 1-2 மாதம் கூட சும்மா கூட வச்சுருக்க போகிறேன். வந்ததுன்னா வரும், இல்லைனா வந்து எடுத்து போட்டலாம். பட் அது வரைக்கும் வந்து கைவிடாதீங்க. ஏன்னா என்கிட்ட நிறைய வாட்டி செடிங்க வந்து ஒரு 2 மாதம் கழிச்சுலாம் நட்டதுக்கப்புறம் வந்து முளைச்சி வந்து ஃபுல்லாக அழுகி ஒன்றுமே இல்லாமல் நட்டதுக்கப்புறம்லாம் வந்து முளைச்சி வரும் செடிங்க. நீங்கள் வந்து அது வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து பிளான்ஸ் கம்மியாக இருக்குது, எப்படி வந்து ஆல்கே இல்லாமல் இருக்குதுன்னு கேட்குறீங்க. ஒரு விஷயம், இந்த மாஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் தி வேலை பண்ணுது. எனக்கு முன்னாடியே வந்து இந்த மான்ஸ்ட்ரா பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அந்த நைட்ரேட் சைக்கிள் வந்து பார்த்துக்கும். ப்ளஸ் இன்னும் நான் இதில் தொடச்சா கூட ஃப்ரண்ட் கிளாஸை மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன், சைட் கிளாஸை க்ளீன் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து ஏன் ஆல்கே இல்லைன்னு கேட்டிங்கன்னா, ஆல்கே என் டேங்கில் கண்டிப்பாக இருக்குது. ஆல்கே டேங்கில் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன். இந்த ஆல்கே கண்ட்ரோல் பண்ண தான் வந்து ஸ்னெயில்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து ராம்சன் ஸ்னெயில்ஸ் இருக்குது, ஆப்பிள் ஸ்னெயில்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆல்கே விட்டுருங்க. இப்போ நம்ம தொட்டியில் எப்படி வந்து செடி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, மீன் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி ஆல்கேமும் பார்ட் ஆஃப் தி பேலன்சிங் ஆக்ட் தான். ஆல்கே வந்து நம்மளுக்கு இப்போ அதிகமாக நைட்ரேட் இருக்குது அப்படின்னா வந்து அது எடுத்துக்கிறதுக்கு ஆல்கே வரப்போகுது. இப்போ நம்ம டேங்க்கில் வந்து செடிங்க கண்ட்ரோல் எடுத்துச்சுன்னா ஆல்கே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அதுக்காக நான் ஆல்கே ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நைட்ரேட்டை வந்து ஏற்ற போகிறோம் டேங்க்கில். அது வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு செடிங்க கிடையாது. அதனால் வந்து எப்போவுமே ஆல்கே பார்த்துன்னு பயப்படாதீங்க. இப்போ நம்ம ப்ராசஸ் வந்து ஆல்கேவும் வந்து பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ். ஆல்கேவும் நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணுது. இருக்கிற நைட்ரஜன் சைக்கிளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு செடிங்க பத்தாத போது ஆல்கே வந்து நம்மளை காப்பாற்ற தான் வருது. அதனால் ஆல்கே வந்து டேங்க்கில் என்றைக்குமே கெட்டதுன்னு நினைக்காதீங்க. நான் எப்பவும் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குறதுக்காக ஒரு கண்ணாடியை க்ளீனாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. இயற்கைக்காக மீதி வந்து 3த்தையும் விட்டுருங்க. இல்லை நீங்கள் சைட்லேருந்து பார்க்கணும், இன்னும் ஒரு சைடு வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. பட் 2 சைடு கண்ணாடியை எக்காரணத்துக்கு க்ளீன் பண்ணாதீங்க. அதில் கண்டிப்பாக ஆல்கே வளரும், குட் பாக்டீரியா நிறைய வளரும். அதுக்கான வேலையை செஞ்சிட்ருக்கோம். அதுக்காக 2 சைடு எப்பவுமே வந்து சைடு ஒரு பேக் வந்து விட்டுருவேன். நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தமைக்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.